எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 சென்னை மண்டலத்தில் தேர்வு நடைபெறும் நாள் 26/1/2025. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. செங்கல்பட்டு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் பகுதியில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 128ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பில் பராக்கிரம் திவஸ் 2025 என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் வேந்தருமான டாக்டர் பாரிவேந்தர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சி தொடங்கிய பின் இந்திய ராணுவம் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை கௌரவிக்கும் விதமாக நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதையடுத்து நேதாஜியின் திருவுருவ படத்திற்கு டாக்டர் பாரிவேந்தர் மலர்தூவி மரியாதை செலுத்தி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தேசப்பற்று, ஒற்றுமை உள்ளிட்டவை குறித்து மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய நிலை நம் நாட்டில் உள்ளதாக கூறினார். ஆங்கிலேயர்களுக்கு இணையாக ஒரு தேசிய படையை அமைக்க வேண்டும் என பல்வேறு நாடுகளுக்கு சென்று வீரத்திற்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கியவர் நேதாஜி என புகழாரம் சூட்டினார். எத்தனையோ விழாக்களை தமிழ்ப்பேராயம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் கூட இன்றைய விழா ஒரு சிறப்பான ஒன்றாக நான் கருதுகிறேன். காரணம், இன்றைக்கு தேசம், தேசப்பற்று, நாடு, நாட்டு ஒற்றுமை இவற்றையெல்லாம் இன்றைக்கு அவசியம் திரும்ப திரும்ப பேசி சிந்தித்து அதை தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு அமைதியாக, பொறுமையாக, பல வகைகளில் இன்றைக்கு அவனை அப்புறப்படுத்த வேண்டுமானால் அமைதியை பின்பற்றுவோம், பொறுமையை கடைபிடிப்போம் என்ற நிலையில் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய இன்றைக்கு கொண்டாடப்படுகிற நேதாஜி அவர்கள் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் வேகமாக இருக்கணும், நம்ம அவர்களை விரட்ட வேண்டுமானால், வெளியேற்ற வேண்டுமானால் அவர்களுக்கு இருக்கிற அத்தனை சக்தியை போல் நாமளும் ஒரு படையை உண்டாக்கி அவரை வெளியேற்ற வேண்டும். மேலும் இளைஞர்கள் மத்தியில் அரசியல் சார்ந்த கொள்கைகளை எடுத்துரைக்கும் வகையில் ஒரு நிகழ்விற்கு ஏற்பாடு செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும், இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கைகள் மிகவும் சிறப்பாக இருப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் சுட்டிக்காட்டினார். எல்லா கட்சி தலைவர்களும் கொண்டு பேச வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியுது, ஒரு ஏறத்தாழ 1 லட்சம் மாணவர்கள் படிக்கிற ஒரு பல்கலைக்கழகம். அதனால் பகுதி பகுதியாக அந்தந்த கட்சி தலைவர்களை கொண்டு கொள்கை என்ன, அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், அவர் சொல்வதும் செய்வதும் சரியாக இருக்கிறதா, ஒன்று செயல் போல சொல்லியிருக்கிறதா, அப்படி என்பதையெல்லாம் அடையாளம் கொள்வதற்கு பல கட்சியினுடைய கொள்கைகளை எல்லாம் இங்கே கொண்டு மாணவர்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று எண்ணினேன். அது இன்னும் நடைபெற இருக்கிறது. அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியும், வெளிச்சம் தெரியும். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் கொள்கை நல்லது, யார் கெட்ட கொள்கை என்பதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நான் முடிவெடுத்தேன், விரைவிலேயே செய்ய இருப்பேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய டாக்டர் பாரிவேந்தர் கொரோனாவை விட கொடிய வியாதியாக இருப்பது ஊழல் எனவும், உழைக்காமல் இருப்பவருக்கு உழைப்பவரின் பணம் கிடைப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு வழங்கப்படும் அரசின் இலவசங்கள் குறித்தும் தனது நிலைப்பாட்டை எடுத்துரைத்தார். இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாதி அது கொரோனாவை விட மோசமான வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் தான். ஊழல் எல்லா விதத்திலையும் ஜனநாயகத்தை ஒழித்து கொண்டிருக்கிறது.
எப்போ ஊழல் வருதோ, ஊழல் என்ன அர்த்தம்? கஷ்டப்படாத பணம், லஞ்சம். எப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனோ அல்லது ஒரு தனி கட்சிக்கோ மிக எளிதாக பணம் சேருகிறதோ, உழைக்காத பணம் சேருகிறதோ, நேர்மற்ற முறையிலே பணம் சேருகிறதோ, அவர்கள் அந்த நாட்டுடைய ஜனநாயகத்தையே ஒழித்து விடுவார்கள். காரணம், இன்றைக்கி ஜனநாயகம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கையில் இருக்கிறது, ஓட்டில் இருக்குது. அந்த வகையில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கட்சிகள் இருப்பை தெரிந்து கொள்வதில் தவறில்லை. இன்றைக்கி அது ஊழல்னால தான் இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் என்ன தான் செஞ்சாலும் இன்னொன்று இந்த நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறது இலவசங்கள்லாம் இன்றைக்கு நாட்டை, ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய உழைப்பை சுரண்டி விடுகிறது, உழைக்க தயாராக இல்லை. அதனால் இந்த ஊழல் தான் மிகப்பெரிய வியாதி. அதையெல்லாம் கூட ஒழிக்க வேண்டுமானால் நீங்கள் துணிச்சலாக அந்த தவறுகளை சுட்டி காட்டுகின்ற ஒரு இளைஞர்களாக நீ வளர வேண்டும். இதையடுத்து எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் தலைவர் பேராசிரியர் கரு நாகராஜன் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலக வரலாற்றில் ஒரு தனிநபரை கண்டு அரசாங்கம் அஞ்சியது என்றால் அந்த பெருமை கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என தெரிவித்தார். நேதாஜியை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சிகளை நடத்த வழிவகை செய்த டாக்டர் பாரிவேந்தருக்கு அவர் நன்றி தெரிவித்தார். ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பாக அண்டி செல்ல வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொள்கிறார். ஜெர்மனியிலே சென்று அங்கே இருந்து சுதந்திர படையை உருவாக்குகிறார். சிங்கப்பூருக்கு வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு அரசாங்கத்தையே நிறுவுகின்றார். இவ்வாறெல்லாம் உலகெங்கும் வலம் வந்து தன்னுடைய செல்வாக்கை எடுத்துக்காட்டி இந்தியனுடைய பெருமையை பறைசாற்றிய அந்த மாமனிதர் பிறந்த நாள் தான் இந்த நாள். அவர் ஆற்றிய புனிதமான பணியை அங்கீகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்புமிகு வேந்தரையா அவர்கள், எங்கள் வணக்கத்திற்குரிய வேந்தரையா அவர்கள் தேசத்தின் மீதும் தேச தலைவர்கள் மீதும் மிகுந்த பற்றுடையவர்கள். நாட்டுக்காக மொழிக்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களையெல்லாம் போற்றி வணங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திற்கு சொந்தக்காரர் அவர்கள். கடந்த சில ஆண்டுகளாக இந்த விழாவை மிகச் சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு சிகரம் வைத்ததை போன்று இந்த ஆண்டு நடைபெறுகின்ற இந்த இனிய விழாவிற்கு மாண்புமிகு வேந்தரையா அவர்களே தலைமை ஏற்று இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை மிகுந்த பணிவோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். இதையடுத்து பேசிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வரதராஜன், நம் தேசிய தலைவர்களே சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை மறந்தாலும் நேதாஜிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக டாக்டர் பாரிவேந்தர் நிகழ்ச்சி நடத்துவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். அனிதா போஸ் உயிரோடு இருக்காங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்களேன், அப்போ தானே நேதாஜியின் உண்மையான வரலாறு தெரியும். இவ்வளவு நாட்டுக்காக உழைத்தவரை அவருடைய வரலாறை கூட நம்ம இந்திய மக்களுக்கு நம்ம தெரிவிக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துறவும். அதனால் நாடே மறந்து விட்டது, நமது அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவரை மறந்து விட்டார்கள். ஆனால் அப்படி இருந்தும் இந்த வேந்தர் இவர் வந்து அவரை நினச்சி அவருக்காக இப்படி ஒரு விழா எடுத்து பண்ணியிருக்காருன்னா அவருக்கு நம்முடைய வணக்கத்தை செலுத்தணும். இதையடுத்து பேசிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாக நிர்வாகி அருணாச்சலம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் விழா இரண்டாவது முறையாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். இப்பல்கலைக்கழகத்தில் நடப்பது இது இரண்டாவது முறை. சென்ற ஆண்டும் இந்த விழா மேற்கு வங்கத்தில் உள்ள யூத் ஆஃப் இந்தியா ஃபவுண்டேஷன் என்ற அமைப்புடன் சேர்ந்து நடத்தினோம். இந்த ஆண்டும் அவர்கள் இங்கு வர முடியவில்லை. மேற்கு வங்கத்தில் வேறொரு நிகழ்ச்சி முன்கூட்டியே திட்டமிட்டதால் அங்கு இதே போன்ற விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு வரதராஜ் ஐயா அவர்களையும் இந்த விழாவினை தலைமையேற்று நடத்த மனமுவந்து வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு வேந்தர் அவர்களையும் எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களையும் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு விழாக்களை, தமிழ் சார்ந்த விழாக்களை மட்டுமல்ல உணர்வுபூர்வமான தேசிய விழாக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தமிழ் பேராயத்தின் தலைவர் முனைவர் கரு நாகராஜன் அவர்களையும் எல்லோரையும் இந்த நேரத்தில் அவர்கள் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாணவ மாணவிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு நிகழ்ச்சி நிறைவடைந்தது.